ஹலோ டிசைனர்ஸ், போன கிளாஸில் வந்து நம்ம பீகாக் எப்படி 3D எஃபெக்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதோட ஸ்டஃபிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அது உள்ளே நான் எப்படி வச்சு இது பண்ணன்றது வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதுக்காக நான் உங்களுக்கு வேறு ஒரு ஆரி ஆப்ஜெக்ட் மூலிமா செஞ்சு காட்டினேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு பீகாக்லேயே வந்து பண்ணி காட்டுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண தப்பு. ஸோ அந்த தப்பை வந்து எதனால் நடந்துச்சு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத வந்து அதை பற்றி இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பீகாக்கை பின்ட்ரெஸ்ட்டில் இருந்தோ இல்லைனா வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு பேப்பர் காப்பிலேருந்து காப்பி பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இதில் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஜூம் பண்ணி பண்ணிங்கன்னா ஒன்று வந்து சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அவங்க பண்ண தப்பும் அதுதான். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை வந்து மிரர் இமேஜில் வச்சுட்டு நீங்கள் அதில் வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அவங்க பண்ண தப்பு. பிரிண்ட்ரெஸ்ட்டில் ஒரு இமேஜ் கொஞ்சம் பெருசாகவும் ஒன்று குட்டியாகவும் பண்ணிட்டாங்க. உடம்ப தான் வந்து அந்தமாதிரி பண்ணிட்டாங்க. ஹைட்டை வந்து அவங்க அந்தமாரி பண்ணியிருந்தாங்கன்னா இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். உடம்பு கொஞ்சம் குண்டாக இருக்குது, ஒரே ஒரு பீகாக் மட்டும். ஸோ அதனால் வந்து இது ஈஸியாக மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பீகாக்கை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், மிரர் ஒன்று ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஃபேஸ் பண்ண மாதிரி தான் நீங்கள் ட்ராயிங் பண்ணணும். அப்போ தான் இது நம்ம சேர்க்கும் போது இந்த மாதிரி கரெக்டாக வந்து சேரும். ஓகேவா? இதை தான் வந்து அதில் நான் சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பீகாக்கோட பாடி மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து பெருசாக இருக்குது. ஸோ வந்து அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதை வந்து நம்ம அப்படியே தைச்சிட்டோன்னா அது அழகாக சரியாயிடும். இப்போ வந்து ஃபேஸ் பார்ட்லேருந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தேன். ஃபேஸ் பார்ட்லேருந்து இந்த பாடியோட வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து அப்படியே நான் ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடி பார்ட் கொஞ்சம் ஓப்பனில் வைக்கிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஆனால் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு நான் அந்த போன கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா க்ளூ வச்சு நம்ம ஒட்டிட்டோம் இல்லையா, க்ளூ வச்சு ஒட்டினால அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அது உள்ளே ஊசியை குத்தி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நீடில் நம்பர் 6 இல்லைனா 5 அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப பெரிய நீடில் யூஸ் பண்ணிங்கனாலும் ஓட்டை பெருசாகிடும். ஸோ வந்து நம்பர் 6 வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஜர்தோசி நீடெல்லாம் எடுக்காதீங்க. ரொம்ப மெலிசாக இருக்க நீடெல்லாம் எடுக்காதீங்க. கண்டிப்பாக வந்து உடஞ்சிரும். அதால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ நீடில் நம்பர் 6 தான் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஏன்னா வந்து ஸ்டிச் பண்ணுறது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கம்மு ஒட்டிட்டோனாலே அந்த இடத்துல ஊசியை குத்துறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிச்சிங் ப்ராசஸ் வந்து பாருங்கள். அண்டு வந்து 6 month ஆரி கோர்ஸ் வித் ஃப்ரீ ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 999. ஸோ 999 பே பண்ணி நீங்கள் 6 monthக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரீ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது கிடையாது. ஸோ வாட்ஸ்அப் சப்போர்ட்டில் உங்களுக்கு மண்டே டு சாட்டர்டே வந்து மார்னிங் 11:30 to 5 PM வரைக்கும் நான் வந்து அவைலபிளாக இருப்பேன். ஸோ எல்லா டவுட்ஸு அண்ட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து குரூப்பில் இருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் அட்மாஸ்பியர் வந்து கிடைக்கும். நீங்கள் வீட்டில் தனியாக பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு சென்ட் பண்ணும்போது அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்கும்போது கிளாஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அட்டென்ஷன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ வந்து 6 month கோர்ஸு 6 monthல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ டெய்லி டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த டெடிக்கேஷன் வந்து உங்களுக்கு கிளாஸ் அட்மாஸ்பியரில் வந்ததுமே தெரிஞ்சிடும். அந்த வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்லாம் பார்த்தா இன்னும் நீங்களும் வந்து நல்லா மோட்டிவேட் ஆகி பண்ணுவீங்க. ஸோ என்னுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் விமலா ராஜவர்மன், டிசைனர் அண்ட் டியூட்டர். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய டிசைனிங் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஆரியை வந்து டோட்டலாக ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ஒன்றாவே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கோங்க. எனக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன், சிலபஸ்லாம் என்னென்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து 80+ ஸ்டிச்சஸ் வந்து கவர் ஆகும். ப்ளஸ் ஃப்ரீ ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆரி டிசைனராக வெளியே போகணுன்னா கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு 100% ஒர்த்தாக இருக்கும். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஓப்பனாக இருக்க பாட் வந்து தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி பஞ்சு எடுத்துக்கோங்க. பஞ்சு எடுத்திங்கன்னா நிறைய குவான்டிட்டி எடுக்கணும். உங்கள் கையில் அது நிறையா இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நம்ம நல்லா அடக்கி வைக்கிறனால நல்லா நமக்கு தேவைப்படும். ஸோ இந்தமாரி ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஏரியா வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் கொஞ்சோண்டு காட்டன் பஞ்சு மட்டும் எடுத்து நல்லா அந்த ஃபேஸ்க்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா ஒரு டூலை வச்சு ஏதாவது ஒரு பொருள் வச்சு நல்லா குத்தி விடுங்க. அந்த முகத்துக்குள்ளே நல்லா ஃபில் ஆகிடணும். அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா தான் வந்து மறுபடியும் அந்த பாடி அந்த மாதிரிலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரணும். ஓகேவா? பாடிலாம் குண்டாக இருந்து மூஞ்சி மட்டும் உள்ளே எந்த ஸ்டெப் ஃபுல்லானா நல்லா இருக்காது. ஸோ அது ஃபேஸ் அழகாக நிற்கணும். ஸோ அது பார்க்கவும் அழகாக இருக்கணும். அதனால் நல்லா பஞ்சு வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து இது பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ரொம்ப பெண்டாக வருதுன்னாக்கா அந்த ஏரியா வந்து ஓப்பன் ஏரியாவை வச்சுக்கோங்க. ஓப்பன் ஏரியா வச்சுட்டு உள்ள ஸ்டஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் வந்து அதை நல்லா உள்ளே அமுக்கிட்டு அடுத்ததாக வந்து பஞ்சு வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ வந்து குட்டி குட்டியாக அந்த ஃபேப்ரிக்லாம் இருக்கும்ல, அந்த ஃபேப்ரிக்லாம் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே வச்சு நல்லா அமுக்குங்க. நல்லா எவ்வளோ உங்களால் ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா அதை உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து அது கம்ப்ளீட் பண்ணோடனே அது ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது வந்து பீகாக் வந்து ரொம்ப பெரிய பீகாக் அவங்க பண்ணது. ப்ளவுஸ்லாம் வைக்கிற மாதிரி இது குழந்தைங்களுக்கு விளையாடவே கொடுக்கலாம் பொம்மை மாதிரி. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பெருசாக பண்ணாங்கன்னா அவங்க நல்லாவே பெருசாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பீகாக் ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபெதரை வந்து நான் தோகை மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபெதர் எந்த டைரெக்ஷன் வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுதோ நீங்கள் அந்த டைரெக்ஷனில் கூட வைக்கலாம். இது வந்து நான் ஆல்ரெடி கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த மெத்தடில் தான் வந்து இந்த பீகாக்குமே வந்து பண்ண போகிறாங்க ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவங்க ஸ்டிச் பண்ணாமல் சும்மா வச்சு பார்த்த இதுவும் உங்களுக்கு பிக்சரும் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ வந்து சூப்பராக ஒரு பொம்மை மாதிரி அழகாக இது ரெடி ஆகிடுச்சு. இதை மட்டுமே வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அந்த ஷோல்டர் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இதான் ஃபைனல் லுக்.